இன்றைய ஒரு ஆன்மீக நிகழ்வில் நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு இலங்கையிலிருந்து என்னையும், இந்த நிகழ்வுக்கு இந்தியாவிலிருந்து, இந்த இடத்திலிருந்து, இந்த மண்ணிலிருந்து வந்த உங்களுக்கும் இறைவன் சித்தர்கள் எங்களை ஆசீர்வதிக்க கோரி நான் என்னுடைய பேச்சை தொடரலாம் என்றிருக்கின்றேன். இங்கு இந்த நிகழ்வை கலந்து கொள்ள வைத்திருக்கும் இந்த நிகழ்வின் பொறுப்பாளர் சதானந்தன் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கங்கள். அடுத்து இங்கே மாணவன் அமர்நாத் அவர்கள், உண்மையில் பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. வயது முதிந்து நல்ல கருத்துக்களை கூறுவதை விட உண்மையில் இளைஞர்களுக்கு இந்த உணர்வுகள், எங்களோட இந்து மதத்தில் இவ்வளவோ நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. அந்த பொக்கிஷங்களை வளர்த்தெடுக்கும் பொறுப்பு உண்மையில் இளைஞர் சமுதாயத்துக்கு உரியது. அப்போ அவர்களை இந்த இடத்தில் இங்கு அவர்கள் பேச வைக்கிறதுன்றது மிக மகத்தான செய்தி. எனவே அந்த வகையில் இந்த அமர்நாத் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு உண்மையில் அவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அடுத்து சித்த வைத்திய துறையில் இருக்கும் பயிற்சி மருத்துவர் கௌதம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அத்துடன் என்னை இங்கு நான் வேறு நிகழ்வுக்கு தான் வந்தேன். அதாவது திருவண்ணாமலையில் நடக்கின்ற திருமந்திர மாநாட்டுக்கு எனக்கு ஒரு விருது வழங்க இருக்கிறார்கள். அப்போ அதுக்குத்தான் வந்தேன். அப்போது மார்ச் 18 மகளிர் தினத்தன்று தருகிறார்கள். அப்போ அதுக்கு பிறகு இங்கே வர்றதாக சொன்னதுக்கு பிறகு எனக்கு நிறைய இங்கே இந்திய நண்பிகள் நிறைய உண்டு. உலகளாக ரீதியில் நான் இந்து சமயம், இந்து நாகரிக துறையினூடாக பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு கல்வியினூடாக சென்று இருக்கின்றேன். எனவே இந்த சொத்துக்கள் ஒருவரால் உருவாக்கப்பட்டது இல்லை. எங்களுடைய இந்து மதம் அது பெரிய கடல். நாங்கள் இந்த பிறப்பில் எல்லாரையும் அறிய முடியாது. எத்தனையோ பிறந்தால்தான் இந்த சொத்துக்களை நாம், அந்த அறிவை நாம் பெறலாம் என்று நினைக்கின்றேன். எனவே அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து வந்த நம்முடைய புலியூர் கேசியனாருடைய மகள் கலைச்செல்வி அங்கு என்னை வரவழைத்து இங்கு அரசுவை உணவு தந்து தங்க வைத்து என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள். அடுத்து அவரோடு இணைந்த எழினி, அவரது கணவர், பல வகையிலும் இன்று இங்கிருந்து நான் இலங்கையில் வகுப்படுத்தி கொண்டிருந்தேன் கூகுள் மீட்டில். அப்போ அவருடைய உதவிகள் உண்மையாக சித்தருடைய மகத்துவம் என்று தான் நினைக்கிறேன். உண்மையில் அவருடைய உதவியும் கிடைத்தது. உங்களை பார்க்கின்ற நிலையும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். அடுத்தது எனக்கு ஒரு கால் ஒன்று வந்தது. அது முன்னாள் தஞ்சாவூர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாஸ்கரன் அவர்கள். அவரோட நான் ஒரு 5-6 வருஷங்கள் தொடர்பில் இல்லை. ஆனால் அவர் உடனே இன்றைக்கு கால் எடுத்து சொன்னார், என்ன சித்தர்கள் இலக்கியம் பற்றி பேசுகிறீர்களா, வந்திருக்கிறீங்களான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் அப்படி இதுவும் சித்தர்களுடைய அதாவது ஒரு வைப்ரேஷன் தான் அவருக்கு போயிருக்குது. எப்படி போனேன்னு தெரியாது, நீங்கள் அனுப்பினதா? அப்போ அவர் எனக்கு கால் எடுத்து சொன்னார், என்னுடைய குழந்தைகள் இங்கே படித்தார்கள் சாஸ்திரா யூனிவர்சிட்டி, நாக்பூர் மெடிக்கல் காலேஜ். அப்போ அவர் தான் ஒரு பாதுகாவலராக இருந்தாங்க. அப்போ அவர் எனக்கு எடுத்தது உண்மையாக சித்தர்களுடைய வைப்ரேஷன் என்று தான் நினைத்தேன். இப்போ அவரும் எனக்கு இதை பற்றி சொன்னது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையில் திருமூலர் ஈழவள நாடு சிவபூமி என்று சொன்னவர். ஈழவள நாடு சிவபூமி என்று சொன்னவர் முதலாவது சித்தர் திருமூலர். அந்த நாட்டில் நாங்கள் இருக்கிறதுக்கு உண்மையாக பெருமைப்படுகிறோம். பல யுத்தங்கள் உங்களுக்கு தெரியும்.
ராவணன் ஆண்ட பூமி, சைவன் ராவணன் ஆண்ட பூமி. அவனுடைய இடத்திலிருந்து, அவன் ஆட்சி செய்த அந்த இடத்திலிருந்து எனக்கு ராவணனை மிகவும் பிடிக்கும். ராவணனை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். ராவணனை இப்போ என்ன சிங்கள மக்கள் ராவணனை இப்போ தங்களுடைய ஆள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது புத்தருடைய அவதாரம் என்று தான் அவர்கள் இப்போ சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும், ராவணன் சிவன் பூமியை ஆண்ட ஒரு இலங்கையை ஆண்ட மன்னன் என்று எங்களுடைய நாயன்மார்கள் எல்லாம் பாடிட்டாங்க. ராவணன் மேலது நீர் அப்படியெல்லாம் தேவாரங்கள் எல்லாம் பாடிட்டாங்க. அப்போ உண்மையாக நடந்த நிகழ்ச்சிகளை நாயன்மாருடைய அருட்பாடல்கள் அவ்வாறு விதந்துரைக்கின்றன. ராவணனை சிவன் கையில் மேலேயே தூக்கினதால் நசிக்கினதும் அப்படின்னு சொல்லி அவரை காலால் இது பண்ணுறார். ஆனால் அவர் இசைபாட அவர் மயங்கி விட்டார் இறைவன். அப்போ அந்த வகையில் சிவனை அழிக்கவில்லை, உண்மையில் சிவனுக்கு அருள் கொடுத்தவர் தான். அப்படிப்பட்ட மண்ணில் உண்மையில் ராவணன் அவருடைய மற்ற செயல், அதாவது சீதையை கடத்தி கொண்டு போனது என்றதை அது ஒரு பக்கம் அவர் தொடவும் இல்லை. ராவணன் அது முற்பிறவியில் அவருக்கு மகளாக பிறந்தது என்று சொல்லி ஏதோ ஒரு செய்திகள் இருக்குது. அது இருக்கத்தக்கதாக அவ்வாறு இருக்கின்ற அந்த சைவ பூமியில் இருந்து, அதாவது முதல் லெமோரியா கண்டம் என்று இருந்திருக்கிறது. அந்த லெமோரியா கண்டம், அதாவது இந்திய மண்ணோடு சேர்ந்தது தான் உண்மையில் இலங்கை. அது லெமோரியா கண்டம் என்று சொல்லப்பட்ட அந்த கண்டம் அப்படியே பிரிந்து விட்டது. அதுதான் அந்த இலங்கை. நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதோ தெரியும். நாங்கள் விளங்குதல் என்று தான் நாங்கள் சொல்கிறது. நீங்கள் புரிதல் என்று புரியுதாண்டு, நான் விளங்குதல் என்று தான் விளங்கிட்டாண்டு தான் அப்படி தான் சொல்லுவோம். அப்போது ஆனால் எனக்கு கொஞ்சம் இப்போ ரெண்டும் கலந்து பேசுவேன். ஏனென்றால் என்னுடைய மருமகள் தஞ்சாவூரை சேர்ந்தவர். என்னுடைய மகன் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போ எனவே இந்த ரெண்டு இந்தியும் இலங்கையும் இப்போ சங்கமித்து கொண்டதாக இருக்கிறது. சரி, நான் விஷயத்துக்கு வருகின்றேன். நேரம் காலம் பொன்னானது. நாங்கள் இன்னொரு நிகழ்வுக்கு போக இருக்கின்றோம். அதால் நான் இவருடைய நேரத்தை நான் பொருட்படுத்தி கொண்டேன். முதலாவதாக இப்போ சிலருக்கு தெரியாது, சித்தர்கள் முதல் 11 தான் இருந்தார்கள். அது பிறகு 56 சித்தர்கள் என்றெல்லாம் வந்தது. ஆனால் இலங்கையில் சித்தர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வியை இங்கு கேட்டார்கள். ஆனால் அங்கு இப்போ எனக்கு கீழே இப்போ ஒரு மாணவியம் சித்தரை பற்றி, யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சித்தர்களை பற்றி ரிசர்ச் பண்ணினான். ஆனால் இந்த சித்தர்கள் பாரம்பரிய சித்தர்களுடைய பல சித்தர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக 4 சித்தர்கள் இருக்கிறார்கள். முதலாவது கடீர் சுவாமிகள், அடுத்தது செல்லப்பா சுவாமிகள், அடுத்தது ஜோர் சுவாமிகள், மற்றது நவநாத சித்தர் என்று 4 பேர் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் மட்டுமே அல்ல, சித்தானைக்குட்டி சுவாமிகள், பெரியானைக்குட்டி சுவாமிகள் யாழ்ப்பாணத்தில் உதயமானவர். சித்தானைக்குட்டி சுவாமிகள் மட்டக்களப்பு எல்லாருக்குமே இலங்கையில் யாழ்ப்பாணத்தை மட்டும்தான் தெரியும், மட்டக்களப்பு தெரியாது. மட்டக்களப்பில் தமிழ் பேசுகிற மக்கள், இப்போ நான் மட்டக்களப்பு, சுவாமி விபுலானந்தர் பிறந்ததும் மட்டக்களப்பு. ஆனால் இங்கிருந்த ஒரு பேராசிரியர் அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு இடத்துல, சுவாமி விபுலானந்தர் யாழ்ப்பாணத்தில் உள்ள காரதீவில் பிறந்தார் என்று எழுதியிருக்கிறார். ஆனால் அது மிகவும் தவறானது. காரதீவு, அங்கே காரைநகர், காரதீவு அண்டு இருந்திருக்கிறது, பிறகு காரைநகர் ஆயிட்டது யாழ்ப்பாணத்தில். அவர் பிறந்த மண் மட்டக்களப்பு மண், காரதீவு என்ற இடம். அவ்வாறு விபுலானந்தர், அவரையும் நான் எங்கேயுமே சொன்னால் விட்டு கொடுப்பதில்லை. அவர் என்னுடைய தூரத்து அவருக்கு சொந்தக்காரர் விபுலானந்தர். அவர் தான் முதலான உலகத்திலேயே முதலாவது பேராசிரியர். அந்த இடத்தை நான் எப்போ பிடிப்பேன் என்று சொல்லி இப்போ தான் பேராசிரியர் பதவியை நான்
பிடித்து கொண்டேன். எனவே எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அதை ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ சித்தர் வரிசையிலே நாங்கள் பார்த்தால் கடையத் சுவாமிகள் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் இந்திய சித்தர், அவர் நீங்கள் அறிந்திருப்பீங்க. கடையத் சுவாமிகள் தெரியும். கடையத் சுவாமிகள் பெங்களூரில் ஒரு நீதிபதியாக இருந்தவர். அவர் ஒரு இடத்துல ஒருவருக்கு கொலையாளி என தீர்ப்பளித்திட்டார். அப்போது திருப்பி அவர் யோசிக்கிறார், இவரை கொலையாளி என்று சொல்கிறதுக்கு நான் யார், எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவருக்கு கொலை குற்றம் மேடையில் என்ன தூக்கு தண்டனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார், நான் இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நான் யார்? அது பிறகு அவர் அப்படியே ஆத்ம விசாரணை, இதே மாதிரி ரமண மகர்ஷியர வரலாற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். அவர் ஆத்ம விசாரணை செய்கிறார். விட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பெரியவரால் அவர் அங்கே வந்து அவருடைய பெயர் முக்தியானந்தர் ரெண்டு தான் அவருடைய இயற்பெயர். அப்போ அங்கேயே தங்குற இந்தியாவில் இருந்து இலங்கையில் தங்குற அவர் தான் உண்மையில் இலங்கையில் முதலாவது சித்தர் கடையத் சுவாமிகள். அவர் பாருங்க, ஒரு நீதிபதி. அவர் இப்படி மாறி அங்கே வந்து இருந்து ஒவ்வொரு இடங்களாக அவர் போய் திரிவார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் முதலே உங்களுக்கு இதுகளில் அறிஞ்சிருப்பீங்கள, சித்தர்கள் வந்து தமக்கண்டு வாழாதவர்கள். சரியோ, தங்கள் விரும்பின இடத்துக்கு போவாங்க, பறப்பாங்க, இருப்பாங்க, தெரியாத மாதிரி உட்காருவாங்க. அப்படித்தான் ஏன்னு அவர்களுடைய மற்றது சித்தி பெற்றவர்கள் ஆரம்ப காலத்திலேயே பட்டினப்பாலை, அடுத்தது தொல்காப்பியத்தில் எல்லாம் சித்தர்களை பற்றிய குறிப்புகள் வருகிறது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் என்றடியால் நான் இங்கு பெரிதாக எடுக்கவில்லை. அப்போது இவர் இருந்த பிறகு அப்போ கடை சுவாமிகள் வர்ற எல்லா இடமும் திரிஞ்சு இவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லி மனநல ஆக்கள் என்ன செய்கிறாங்க, இவரை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணுமென்று ஒரு சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறார். சிறையில் அடைச்சி வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் இவரை ஏற்றணுமென்று சொல்லி போகிறாங்க. அங்கே பார்த்தா அவரை காணல. அவர் ரோட்டால் போய் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வெளியில் போனார், எப்படி அவருடைய ஆற்றல், அவர் சிறைக்குள்ளே இருந்தே வெளியில் நடந்து தெரிஞ்சிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் அந்த அங்கே வந்து இவர் ஒரு சித்தர், இவர்களுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குன்னு சொல்லி பிறகு அவர் உங்களுக்கு தெரியும், அந்த சமைப்பாங்கள், பிறகு திருப்பி அந்த சமையல் பானையெல்லாம் விடப்பட்டு சாப்பிடாமலும் போயிடுவாங்க. அந்த அப்படி பிறகு இவருக்கு பிறகு நிறைய சீடர்கள் எல்லாம் வர தொடங்கிட்டாங்க இந்த கடை சுவாமிகளுக்கு. அப்போ இவர் எளிகள், பணக்காரர், உயர்வு தாழ்வு, சித்தர்களுடைய பண்புகள் அதுகளை எல்லாம் அவர்களுடைய சீடர்களுக்கு பரப்பத் தொடங்கிட்டார்கள். ஏற்றம் இந்த உயர்வு சாதி, தாழ் சாதி அப்படின்னு இல்லை, ஒரே இனம், ஒரே குலம், மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அவர் அவ்வாறு மக்களுக்கு போதனை செய்ய தொடங்கிட்டார். அதுக்கு பிறகு எளிகள் அப்படி இடத்துல கொஞ்சம் கூடுதலாக போவார். இவருக்கு வேணுமென்று இவருக்கு எதிராக இவர் அந்த இப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் இது பார்ப்பாங்க கூட, இந்த ஏற்ற இறக்கம் சாதி இதைகளெல்லாம் கூட. மட்டக்களப்பு பிரதேசம், தமிழ் பிரதேசம் தான் அங்கே கொஞ்சம் குறைய. இப்போ இங்கெல்லாம் உங்களோட சர்டிஃபிகேட்டிலேயே உங்களோட இதுகளை போட்டுருவாங்க, அங்கே அப்படி ஒன்றுமே போட மாட்டாங்க. யார் என்ன சாதின்னு யாருக்குமே தெரியாது. ஆக திருமணம் செய்யும் போது தான் அந்த குலம், கோத்திரம் இதுகளை பார்க்குற வளமே இருக்குது. அது வரையிலையும் தொழில் ரீதியாகவோ பாடசாலையிலேயோ அது தெரியாது. அப்போ இவர் வந்து ஒரு கடைக்கு போய் சில்லறையில் கையை வச்சாருன்னால் அன்றைக்கு பெரிய இதெல்லாம் நடக்குமா, அவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்போடு அன்றைக்கு கடையில் விற்பனையாகி நிறைய விற்பனை செய்யக்கூடிய இதுகளெல்லாம் உண்மையாகவே நடந்திருக்கிறது. அப்போ அந்த மெட்டாக்கள் தங்களோட கடைகளில் இப்போ இவர் வேறு எங்களுக்கு வர மாட்டாராண்டு ஏங்கி தவிக்கின்ற காலங்கள் இருந்திருக்குது. வருவாரா அவர் விரும்பினா தான் போவார், மெட்டாக்கள் கூப்பிட்டு இப்படியெல்லாம் போக மாட்டார். அவருக்கு என்ன இதுன்றதோ அவங்களோட மக்களில் தான் அவர் போவார். அடுத்தது இவருடைய கடை சுவாமிகளை பார்த்தால் இவருடைய அடுத்த
வாரிசாக இவருடைய முக்கிய சீடர்கள் செல்லப்பா சுவாமி வருகிறார். செல்லப்பா சுவாமி அவர்கள் விசர் செல்லப்பாண்டு தான் ஊர் மக்கள் எல்லாம் அழைப்பார்கள். விசர் செல்லப்பா என்றால் உங்களுக்கு தெரியும், சித்தர்கள் எல்லாம் விசர்மயத்தான் நமக்கு தெரியும். ஆனால் நாம் தான் விசர் முடித்து தெரிகிறோம் என்னத்தில் எல்லா விதத்திலையும். அப்போ அதை நாங்கள் உண்மையில் இந்த சித்தர்களோடு நாங்கள் இருக்கிற நாங்கள் அவர்களை பற்றி அறிகிற நாங்கள் இந்த உலகம் என்ன, நாங்கள் ஏன் இங்கே வந்தோம், எது முடிவு, அப்போ அதுக்கிடையில் நாம் என்ன மாதிரி நடக்கணும் அப்படி என்றெல்லாம் சித்தர்கள் சொல்லிவிட்டாங்க. அதை நாங்கள் படிக்கும்போது தான் கூடுதலாக படிக்கும்போது அல்லது இப்படியான நிகழ்வுகள் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இவ்வளோ பேர் தான் வந்திருக்கிறீங்க. உண்மையாக உங்களுக்கு சித்தர்களுடைய அருள் இருக்கிறபடியாக தான் இங்கே வந்திருக்கிறீங்க. அப்போ சித்தர்களை பற்றி அறிகிறதுக்கு படிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு எல்லாம் சித்தர்களுடைய அருள் இல்லை என்றால் உண்மையில் இந்த ஒன்றுமே நடைபெறாது. இதை பற்றி கலைச்செல்வி அவர்களும் காலையில் சொல்லியிருந்தார். அப்போது இந்த மாதிரி அப்போ செல்லப்பா சுவாமிகள் அவர் நல்லூர் தேரடியில், யாழ்ப்பாணத்தில் நல்லூரை கேள்விப்பட்டிருப்பீங்கள், நல்லூர் தேரடியில் எப்போவுமே இருப்பார், அந்த மரத்தடியில் இருப்பார். இருந்து அவரும் இந்த மாதிரியாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு இருப்பார். தன்னுடைய அந்த உலக இதுகளை பற்றி, கர்ம வினைகள் அதுகளை பற்றி சொல்லி கொண்டிருப்பார். அவருக்கு பிறகுதான் தெரியும் இவரும் ஒரு சித்தர் என்று சொல்லி. இவருடைய சித்தராக அறிமுகமாகிறார் யோர் சுவாமிகள். யோர் சுவாமிகள் என்ன செய்கிறாருண்டா, இவருடைய ஆற்றலை அவர் காணுகிறார். இவருக்குள்ளே இருக்கிற அதாவது அந்த தெய்வீகம் அதாவது எங்கட மனதுக்குள்ளேயே இருக்கிறது. அதையெல்லாம் சித்தர்கள் தான் சொன்னாங்க, உனக்குள்ளேயே கடவுளை தேடு, உனக்குள்ளேயே கடவுளை காண், எனக்குள்ளேயே இருக்குன்னா உங்களுக்குள்ளேயும் கடவுளர் இருக்கிறார். இதைத்தான் இந்த உபனிஷதங்கள் எல்லாம் சொல்லுது ஏற்கனவே. நீயே கடவுள், நீயே பிரம்மம், இந்த மகா வாக்கியங்கள் இருந்தாலே நாங்கள் வாழ்க்கையை வடிவாக கொண்டு போவோம். உண்மையில் சமயங்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளும்போது உண்மையாக எங்களுடைய வாழ்க்கை செம்மைப்படுத்தப்படுகின்றது. உண்மையில் நான் இந்த இந்து நாகரிகத்துறை இங்கே உங்களோட இலங்கையில் இந்த இந்தியாவிலேயே இல்லை, அப்படி ஒரு துறை இல்லை. ஆனால் இலங்கையில் அப்படி ஒரு துறையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். உங்களோட சரித்திரங்கள் எல்லாம் படிப்பிப்போம், சித்தர்களை எல்லாம் படிப்பிப்போம். சரியோ, இந்தியாவை தான் ஒரு 75% படிப்பிப்போம். அந்த 25% தான் இலங்கையை பற்றி படிப்பிப்போம். ஏனென்றால் இங்கே தான் இந்த அந்த அந்த ஊச்சு இங்கேருந்து தானே புறப்பட்டது. அப்போ இங்கே நாம் இதை படிக்கத்தானே வேணும். இந்த மண் இந்த இது இங்கே தானே வந்தது. இந்து அல்லது சைவமண்டு அதுக்குள்ளேயே சண்டை, சைவமா இந்துவா என்றதுக்குள்ளேயே அங்கே இலங்கையிலேயும் ஒரு சண்டை இருக்குது. சரியோ, எங்களுக்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் வேண்டாம். எங்களுக்கு சரி சமஸ்கிருதம் தமிழ் என்று சொல்கிற சண்டைகளும் இருக்குது. சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கக்கூடாது வாங்க. இங்கே வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையே நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை தான் இங்கே காண்றீங்க. ஆனால் இங்கே வட இதில் பேர் வைக்கக்கூடாது என்ற இதெல்லாம் இருக்குது. உண்மையில் சமஸ்கிருதம் படிக்கிறதால் வலை ஹிந்தி ஒரு இன்னும் ரெண்டும் எங்களுடைய கண்கள் தான், எங்களுடைய 2 கண்கள். அது சமஸ்கிருதம் எங்கட இதுதான் கண் தான், ஒரு கண் என்றால் தமிழும் ஒரு கண் தான். அதை எடுத்துக்கொண்டு எல்லா நல்ல கருத்துக்களையும் கொண்டு போனால் தானே நமக்கு தானே நல்லம். உலகத்தில் எங்கே இருக்குது இப்படியான சொத்துக்கள்? இந்த மாதிரியான ஒரு கடல் என்றும் சொல்ல முடியாது. எத்தனை கடல் இருக்குதோ இல்லையா, அப்படி கடலில் இதில் தான் நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை வச்சிருக்கின்றோம். எங்களுடைய நாயன்மார்கள் இவ்வளோ சித்தர்கள் சும்மா ஏன் இருக்கல, அவங்க நல்லா சமூகம் இயங்கணும் என்று தானே அவங்க பாடுபட்டிருக்கிறார்கள். தங்களோட தாங்கள் சொத்து சேர்க்கணும், தங்களோட இல்லற இன்பம் காணணும். சரியோ, அப்படி ஒன்றுமே அவர்கள் இவ்வளவு சித்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள். அப்போ அந்த இதில் ஒரு சின்ன இதழாவது நாம் பின்பற்ற வேண்டாமா? பேராசைகள் எங்கள்கிட்ட இவ்வளோ நிறைய பேராசை இருக்குது. சரியோ, மற்றவர்கள் கெடுக்கிற இதுகள் எல்லாம் இருக்குது. மனதால் சில வேளையில் மனதார நேர வடிவாக கதைப்பாங்க, ஆனால் மனசுக்குள்ளே பொறாமையோடு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான இப்போ இவங்களை பற்றி படிக்கிற நேரம் எங்களுக்கு
நாங்கள் அதுகளை இல்லாமல் செய்யணும். படிக்கிறது படிக்க மட்டும் வாழ்க்கையில் தேவையில்லை என்றெல்லாம் கூடாது. அப்போ அதன்படி நாம் வாழ வேண்டும். அது அப்போ இந்த இவர் ஜோ சுவாமிகள் என்ன செய்வார் என்றால், செல்லப்பா சுவாமிகளை அவருக்கு விளங்கிட்டது இவர் ஒரு பெரிய சித்தர் என்று அவருக்கு குருவாக அவர் எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் இவர் செல்லப்பா சுவாமிகள் ரோட்டால் போய் கொண்டிருக்கிற நேரம் இவர் உடனே பிடிச்சி ஒரு மரத்தோட கட்டி வச்சு போட்டு அதுக்கு தீபம் எல்லாம் காட்டி குளிக்க பாட்டி தீபம் எல்லாம் காட்டி கும்பிட்டு பெரிய பூசை செய்திருக்கிறார் ஜோர் சுவாமிகள். அதுக்கு பிறகு நிறைய எல்லாரும் சேர்ந்து பிறகு அவரையும் ஒரு சித்தராக பார்க்குறோம். ஜோர் சுவாமிகள் இப்போ சதானந்தன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான். அவர் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். ஆனால் மட்டக்களப்பில் அவருடைய சிவதொண்டு நிலையம் ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இந்த யோர் சுவாமிகள் இப்போ கடை சுவாமிகளும் இவருடைய சில பண்புகள் இருந்தது. அவங்க இப்போ நீங்கள் மது குடித்தாலும் குடிப்பாங்க, சரி மீன் சாப்பாடை தந்தாலும் சாப்பிடுவாங்க. சித்தர்கள் அப்படித்தான். நீங்கள் கொடுக்குறதே அவங்க சில வழியில் எறிஞ்சமாக இருப்பாங்க, சில வழியில் சாப்பிடுவாங்க. அவர்கள் அந்த என்ன அன்பாக கொடுக்கக்குள்ள அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஆனால் இப்படி ஒரு நேரத்தில் ஒரு ஆள் இவர் மது குடிக்கிறாரா கொடுத்து பார்ப்போம்னு ஒரு அணுகி இருக்கிறார். அப்போ அவருக்கு உடனே அந்த சித்தர் இதுக்கு விளங்கிட்டது. நீ என்ன இப்படி செக் பண்ணவா வந்திருக்கிறான்னு கேட்டிருக்கிறார். நீ இந்த மது குடிப்பாரா இல்லையாண்டு பார்ப்போம்னு சொல்லித்தானே வந்திருக்கிறான் என்றப்ப அவங்களுக்கு உள்ளார்ந்த இறைவன் அவர்களுக்குள்ள இருக்கிற இறைவன் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்கள் இவ்வாறு வழிபட்டு தன்னுடைய கருத்துக்களை கொடுக்கிறார்கள். அப்போ யோர் சுவாமிகள் என்ன செய்கிறார் என்றால் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார். யோர் சுவாமிகள் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார். எல்லாம் கணக்க நேரம் போகுது, நான் கதைச்சு கொண்டே போவேன், எனக்கு ஒரு மணியத்தில் கதைச்சு கொண்டு போய் என்னாடி நான் சுருக்கமாக சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பையன் அவரை கும்பிட்றதுக்கு வருவார். சரி, அவரை கும்பிட வந்தால் விழுந்து கும்பிட்டுருக்கிறார். ஒரு நாள் விழுந்து கும்பிட்ட உடனே ஜோர் சுவாமி சொல்லிக்கிறார், நீ ஏன் என்ன விழுந்து கும்பிட்றா, இந்த கொப்பனை போய் கும்பிடு. முதல்ல கொப்பனண்டா யாருன்னு தெரியும் தானே, என்ன இங்கே விலங்குமா தெரியா, நான் விலங்கு மட்டும் சொன்னாங்க. கொப்பனண்டால் அப்பா, அப்போ அந்த சொல்லி இருக்கேன்னு. அப்போ நீ போய் முதலில் கொப்பனை கும்பிடு, என்ன கும்பிடாது. அப்போ அதுக்கு பிறகு தான் அவனுக்கு தெரியுது பெற்றோரே தெய்வமாக ஒரு சித்தர், ஒரு ஜோர் சுவாமிகள், ஒரு பெரிய ஞானி அவருடைய வாயால் உண்மையாக சொல்லுகின்ற நேரம் அந்த பிள்ளை பிறகு சிந்திக்கிறது. அப்படி உண்மையாக இன்றைக்கு மாற வேணும். இன்றைக்கு நாங்கள் சொல்லி போட்டு சும்மா காத்தல எல்லாம் பறக்க விடக்கூடாது. அது உண்மையாக இந்த மாணவர்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் எல்லாம் இன்வைட் பண்ணணும். ஸ்கூல் பிள்ளைகளை இன்வைட் பண்ணுங்க. இனி என்ன அவங்களுக்கு தான் முதல்ல போகணும். நாங்கள்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், உங்களுக்கு பரவாயில்லை, நாங்கள்லாம் ஓரளவுக்கு அங்கே போயிட்டோம். என்ன எங்கள்ட இந்த சில இதெல்லாம் கடந்து போயிட்டோம். ஆனால் போக வேண்டியது இளைஞர்களுக்கு. அப்போ ஜோர் சுவாமிகளும் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். நீ போய் அப்போ பெற்றோரை எப்படி மதிக்கணும், உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் அனுப்பணும். உங்களோட பெற்றோர்கள் கும்பிடாத பிள்ளைகள் இருப்பாங்க, உங்களை வணங்காதவர்கள் இருப்பார்கள், உங்களை தெரியும். அப்போ அவர்கள் பிறகு இப்படியான பேச்சுகளை கேட்ட உடனே கும்பிடுவாங்க. உண்மையாக அதெல்லாம் உண்மையாக நல்ல விஷயம். என்ன அந்த மாதிரி ஜோ சுவாமிகள் இருக்கார். ஒரு நாள் இன்னொரு ஆசிரியர் ஒரு ஆள் அவர் தன் கடமை நேரத்தில் அந்த பாடசாலை நேரத்தில் அவர் சுவாமியை போய் சந்திக்க போயிருக்கிறார். உடனே அவர் சொல்லியிருக்கிறார், நீ கடமை நேரத்தில் ஏன் வந்த, நீ உடனடியாக போய் உண்ட கடமையை பார். அப்போ அந்த அந்த கடமை நேரத்தில் இந்த கும்பிட்றதோ ஆசைப்படுறதோ அல்லது நல்ல கருத்துக்களை கேட்குறதையோ சித்தர்கள் விரும்ப இல்லை. அப்போ என்ன நடக்கும், தங்களோட கடமைகளை ஆசிரியர்கள் செய்ய துணிவார்கள். அப்போ அந்த மாதிரி அது பிறகு அவருடைய கருத்துக்களில் நீயும் மனிதன் நானும் மனிதன், அப்புறம் ஏன் என்ன கும்பிடவா, என்னட்ட வாரா, நீ உண்ட வேலையை பாருனண்டெல்லாம் இவங்கள் அந்த பொருத்தம் இல்லாத கதைகள் எல்லாம் வளமையாகவே அந்த மாதிரி தான் சித்தர்கள் சித்து விளையாட்டுகளை செய்வார்கள், இல்லாத பொருளை எல்லாம் வரவழைப்பார்கள். அப்போ அந்த மாதிரி அவர் சமூகத்தில் இருந்த கருத்துக்களை அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்.
மதுசாலை கடைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அந்த மது விலக்கு பற்றி இவர் நிறைய போராடி இருக்கிறார். அந்த மது தொடக்கூடாது, மது வேற ஏற்றுக்கொள்ளக்கூடாதுண்டு அதுக்காக அரசியல் இதெல்லாம் இப்போ மதுவில் தானே நாடு ஓடு. ஆனால் எப்படி எவ்வளவோ குடும்பங்கள் சீரழிகிறது. எனவே அந்த கருத்துக்களை சொல்லி அந்த சமூகத்தில் சில மாற்றங்களை செய்திருக்கிறார். அடுத்தது ஒரு முறை ஜோர் சுவாமிகளோட ஒரு சீடர் அவர் எலிசபெத் மகாராணியோட முடிசூட்டு விழா வைபவத்துக்கு போக இருந்திருக்கிறார். அவர் சுகம் இல்லாமல் போயிட்டது. அப்போது இவர் என்ன செய்கிறார், அவரை நினைச்சு அவர் மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்ருக்கிறார். தானே அவருக்குரிய மருந்துகளை சாப்பிட்டு அவர் போக வச்சிருக்கிறார். எலிசபெத் மகாராணியினுடைய முடிசூட்டு விழாவுக்கு அங்கே போக இருந்தவரை அவரை அனுப்பியிருக்கிறார். இதெல்லாம் உண்மையில் நாங்கள் இதெல்லாம் பொய் என்று கூட நாம் சொல்ல முடியாது. நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன நினச்சி நாம் என்ன பாசிட்டிவ் திங்கிங் தான் நாங்கள் ஒர்க் பண்ண மற்றது அவங்க அருள் இதோட இருக்கிறவங்களுக்கு அது சாத்தியமாகுது. அப்படி அவர்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களை அதாவது விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் யோர் சுவாமிகள். விவசாயத்தை என்ன மாதிரி வளர்க்கணுமெண்டு மட்டக்களப்பில் விவசாயத்துக்கு அரிசி உணவு தேவை என்று சொல்லி அந்த பயிற்சிகளை எல்லாம் கொடுக்கறதுக்கு அங்கே விவசாயத்துக்கு கூட உதவி செய்கிறது. இந்த ஜோர் சுவாமிகளை பற்றி இலங்கையில் மட்டுமே இல்லை, ஹவாய் ஆதீனம், அமெரிக்காவில் இருக்கிற ஹவாய் ஆதீனம் அங்கே ஜோர் சுவாமிகளுடைய புகழை பரப்பி கொண்டிருக்க. அங்கேயும் சித்தர் மடம் என்று சொல்லி இருக்குது. அங்கே ஜோர் சுவாமிகளை கும்பிடுகிற ஒரு வெள்ளைக்காரா ஒரு ஆள், அவர் அந்த ஜோர் சுவாமியோட இந்த அவருடைய கருத்துக்களை அமெரிக்காவிலேயே அவர் பரப்பி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த வகையில் நான் நினைக்கிறேன் என்னுடைய டைம் என்ன முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இளைஞர்களுக்கு இதை கொடுக்க வேணும். இன்னும் நிறைய சொல்லலாம். தாங்களாகவே இப்போ மாணவர்களை இந்த தானே இந்த குப்பையில் கூட்டுறது, கோயில்களுக்கு திருநந்தவனம், இப்போ தாங்களே முன்மாதிரியாக இருந்து ஆக்களை பயிற்றுவிச்சிருக்கிற இந்த ஜோர் சுவாமிகள். அடுத்த கடைசியாக ஒரு விஷயம், ஜோர் சுவாமிகளுடைய சிவத்தொண்டர் நிலையம் மட்டக்களப்பில் இருக்குது. அங்கே இலவசமாக உணவு, உடை, உறையுள், படிப்பு எல்லாமே கொடுத்து மாணவர்களை உயர்கல்வியில் எல்லாம் இப்போ முன்னேற்றி கொண்டு வரார்கள். கன பேர் அன்பளிப்புகளை அந்த இடத்துக்கு செய்வார்கள். ஆனால் கேம்பஸில் எல்லாம் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் நிறைய பிள்ளைகளை அந்த நிறுவனம் அனுப்புகிறது. மற்றது தியான பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். மற்றது யோகா இதுகளை தியானம் எல்லாம் மிக முக்கியமானது என்று சொல்லுகிறார்கள். இப்போவும் அவங்க போட்டிகள் எல்லாம் வைப்பாங்க. தியானம், மெடிடேஷன், மற்றது தேவாரம், திருவாசகம் இதிலெல்லாம் ஊதுறதுக்கு ஒவ்வொரு நாளும் பூசைகள் இதுகள் எல்லாமே நடக்கும். நீங்கள் வாங்க, நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். நல்ல இடம். இலங்கை ஒரு அழகான பூமி. இப்போ நிறைய சுற்றுலாவில் உலகத்திலேயே இருந்து வருகின்ற ஒரு இலங்கை காணப்படுகிறது. எனவே நீங்கள் அனைவரும் அந்த மண்ணுக்கு வரணும் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய சதானந்தனுக்கு சித்தருடைய அருள் எனக்கும் இருந்திருக்கிறது. அதனால தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். எனவே அவருக்கும் என்னுடைய நன்றிதனை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அம்மா, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் நாங்கள் நிறைய தெரிஞ்சுருக்கணும், கேட்டிருக்கணும். நீங்கள் நேரம் இல்லாததுனால நீங்கள் அடுத்து பயணம் இருக்கிறதுனால முடிச்சிட்டிங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வருகின்ற பொழுது குறையாமல் 1 மணி நேரம் நீங்கள் பேசணும். அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுப்பதற்காக நம்முடைய சித்திரலிங்கம்மையா அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர் குமரேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். புத்தகத்தை தான் கூட காசு அடிக்கிறா, சாப்பாடுக்கு நீ காசு தார குறைவாக இருக்காண்டு. எனக்கு இப்போ அவட நினைவு தான் வந்தது இந்த புத்தகங்களை பெறும்போது. அவள் இப்படி சொல்லுவாண்டிக்கு அம்மா இல்லை, எனக்கு அந்த நினைவு வந்தது. ஓகே.
எங்கள் பேராசிரியர் அடியனுடைய புத்தகங்கள், எங்களுடைய பேராசிரியர் அரங்கராமலிங்க ஐயாவுடைய புத்தகங்கள், எங்கள் ஐயா ஜெயராமன் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இதெல்லாம் பரிசாக கொடுத்துருக்குறோம். ஐயா வாங்க, ஜெயராமன் ஐயா வாங்க. அடுத்து வந்து வேதாத்திரியும் திருக்குறளும் சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அடுத்து வருது, விரைவில் ஒரு 2 மாதங்களுக்குள்ளார வந்துடும். அடுத்த மாதம் ஏப்ரல் மண்டல தலைவராக மதுரையில் பேராசிரியர். சரி சார், தேங்க்யூ சார்.